வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு வந்த நல்ல செய்தி. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேவையில்லை, அவரால் எந்த ஒரு பயனும் இல்லை. கடந்த 2019 முதல் 2026 வரை தொடர்ச்சியான தோல்விகள் தான். சுமார் 1800 நிர்வாகிகளிடம் நாங்கள் கையெழுத்தை பெற்றுவிட்டோம். எடப்பாடி எங்களுக்கு தேவையில்லை, உடனடியாக பொதுக்குழுவை கூட்டுங்கள், இல்லை என்றால் நீதிமன்றத்திற்கு நாங்கள் செல்வோம். கிட்டத்தட்ட அதிமுகவின் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை எஸ்பி வேலுமணி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது களத்தில் அதிமுக மிகவும் மோசமான முறையில் இருக்கிறது. தொண்டர்களது மத்தியில் எடப்பாடி தலைமையை நாங்கள் விரும்பவில்லை. இதனால்தான் பல தொகுதிகளில் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்கள் பூத் கமிட்டிகளை கூட சரியாக நிறுவாமல் அதிமுக 83 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. ஆனால் எடப்பாடியின் மீது இருந்த தனிப்பட்ட கோபம்தான் இதற்கு காரணம் என்பதை தொண்டர்கள் மூலமாக நாங்கள் கேட்டறிந்தோம். 1800 நிர்வாகிகளும் அதுதான் கூறி ஆதாரங்களுடன் கையெழுத்தையும் அவர்களிடம் பெற்று பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமியை நீக்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்துவிட்டோம். எடப்பாடி தற்பொழுது பொதுக்குழுவை அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் அதிமுக தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை விட மிக மிக மோசமான நிலைமைக்கு அதிமுக தள்ளப்படும் என்பதில் உண்மையாக உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். நாங்கள் பதவிற்காகவோ பணத்திற்காகவோ எந்த ஒரு நடவடிக்கைகளையும் விஜய்க்கு ஆதரவாக நாங்கள் சட்டசபையில் கூறவில்லை. நேற்று கூட விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடையாது என்று ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துவிட்டார். இதிலிருந்தே தெரிய வேண்டாமா நாங்கள் செய்தது சரியா தவறா என்பதை? மக்களது தீர்ப்பிற்கு நாங்கள் கட்டுப்பட்டு விஜய் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்று ஆதரவுகளை கொடுத்தது உண்மைதான். ஆனால் இதற்கு காரணம் மக்கள்தான். மக்களின் தீர்ப்பை எதிர்த்து எங்களால் எப்படி சட்டசபையில் பேச முடியும்? விஜய் அவர்கள் முதல்வராக வேண்டாம் என்று கூறினால் மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெறும். அந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலைமையில் தமிழகம் இருக்கிறதா? தமிழக மக்கள் தான் இருக்கிறார்களா? அப்படியே ஒருவேளை தேர்தல் நடந்தால் தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவின் 47 எம்எல்ஏக்கள் குறைந்து 5 அல்லது 6 மாறும். தாவேகா மீண்டும் 200 தொகுதிகளுக்கு மேலாக மாறும். இது நிச்சயமாக மீண்டும் ஒரு அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இதைத்தான் எடப்பாடியிடம் நாங்கள் பலமுறை கூறினோம். ஆனால் எடப்பாடி இதற்கு ஒத்துக்கொள்ளாமல் திமுகவுடன் கைகோர்க்க முயற்சி செய்தார். எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் செய்த துரோகத்தை நாங்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம். திமுகவுடன் கைகோர்த்து நீங்கள் முதல்வராவது எங்களுக்கு விருப்பம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிச்சயமாக நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை தெள்ளத்தெளிவாக தற்பொழுது தெரிவித்துவிட்டார். நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்து அதிமுகவை வெற்றியடைய வைப்பதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான இயக்கமாக அதிமுக இருக்கத்தான் நாங்கள் விரும்புகிறோம். அதற்கு எடப்பாடி தடையாக இருந்தால் மக்களின் ஆதரவோடு, மாவட்ட செயலாளர்களது ஆதரவோடு எடப்பாடியை நீக்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் அணியினர் கூறி வருகிறார்கள். நேற்று செய்தியாளர்களை சந்தித்த எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் என்ன கூறினார்கள் தெரியுமா? எங்களையோ மற்ற அதிமுகவின் உறுப்பினர்களையோ எம்எல்ஏக்களையோ எடப்பாடி கட்சியிலிருந்து நீக்க முடியாது. அதிமுக 2ஆக உடைந்த நிலையில் எந்த ஒரு அதிகாரத்தையும் எடப்பாடி செயல்படுத்த முடியாது நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரும் வரை. தற்பொழுது எடப்பாடி என்ன கூறியுள்ளார் தெரியுமா? 45 நிர்வாகிகளை, மாவட்ட செயலாளர்களை பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். புதியவர்களை நியமித்துள்ளார். ஒருவேளை பொதுக்குழு நடைபெற்றால் அந்த புதிய மாவட்ட செயலாளர்களது ஆதரவுகளை பெற்று இவர் பொதுச் செயலாளராக நீடிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி என்று சி.வி. சண்முகம் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆனால் நிச்சயமாக சட்டம் என்ன கூறுகிறது? ஒரு கட்சி 2ஆக உடைந்தால் அந்த கட்சியின் தலைமை எடுக்கக்கூடிய முடிவு செல்லாது. பொதுக்குழுவில் எடுக்கப்படக்கூடிய தீர்மானங்கள் இதற்கு முதலில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் தான் அதிமுகவோ அல்லது பிற கட்சிகளின் பிரச்சனைகள் உண்டான கட்சிகளிலோ முடிவுகளை எடுக்க முடியும். தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இருப்பது உறுதிதான். ஆனால் புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள்
பதவிகள் செல்லாது, சட்டம் அதைத்தான் கூறுகிறது என்பதை சி.வி. சண்முகம் அவர்களும் தெரிவித்துள்ளார். சரி, இந்த பிரச்சனை எப்போதுதான் முடியும்? பொதுக்குழுவை கூட்டினால் மட்டும்தான் முடியும். நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதுதான் தவறுகளே இருக்கிறது. ஏனென்றால் அதிமுக 3வது இடத்தில் தற்பொழுது தள்ளப்பட்டுள்ளது. ஆளும் கட்சியாக தாவேகா, எதிர்க்கட்சியாக திமுக, 3வது கட்சியாகத்தான் தற்பொழுது அதிமுக. திமுகவும் தாவேகாவும் இடையே போட்டி என்று மாறி அரசியல் களம் அதிமுகவை மக்கள் மறந்துவிடக்கூடிய சூழலை உருவாக்கிவிட்டது எடப்பாடி செய்த தவறினால். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியை அமைத்த பொழுது பல பிரச்சனைகள், பல ஒட்டுமொத்தமான மக்களுக்கு எதிராக திமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு எதிராக களத்தில் போராடி இருந்தால் நிச்சயம் மக்கள் அதிமுகவை அங்கீகரித்திருப்பார்கள், எதிர்க்கட்சியாவது வந்திருக்கும். ஆனால் எடப்பாடி அதிமுகவின் உட்கட்சியின் பிரச்சனையை பற்றி பேசி பேசி ஓபிஎஸ், சசிகலா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், புகழேந்தி, ஜே.சி.டி. பிரபாகரன் ஒட்டுமொத்தமானவர்களை கட்சியிலிருந்து நீக்கி, முக்கியமான தலைவர்களை நீக்கி அவர்கள் பிற கட்சியில் இணைந்து அந்த தொகுதியில், அந்த மாவட்டத்தில் வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிட்டது. இதுதான் எடப்பாடி செய்த தவறு என்பதை நாங்கள் ஆதாரத்துடன் முன்வைத்து விட்டோமே என்று எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளனர். அவர்கள் கூறுவது நிச்சயம் நியாயமாகத்தான் இருக்கிறது. ஒருதலைபட்சமாக நாங்கள் ஆதாரத்தை பற்றி நாங்கள் விவாதிக்கவில்லை. இங்கு நடுநிலையாக நாம் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு கட்சி தோல்வியடைந்து விட்டது என்றால் இரு தரப்பினர்களையும் மொத்தமாக மாவட்ட செயலாளர்களை அழைத்து தோல்விற்கு என்ன காரணம், இந்த மாவட்டத்தில் இத்தனை தொகுதிகளில் தோல்விற்கு யார் காரணம், அங்கு மக்களை தொண்டர்கள் சந்தித்தார்களா, நிர்வாகிகள் சந்தித்தார்களா என்று எடப்பாடி கேட்டிருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் மீதுதான் தவறுகள் இருக்கிறது என்பது தெரிந்த பிறகு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தாமல் புதுச்சேரியில் பிரபல தனியார் ஹோட்டலில் ஆலோசனை ஒன்றை நடத்தியுள்ளார். என்ன நடத்தினார் தெரியுமா? சி.வி. சண்முகம் அவர்கள் கூறுகிறார், திமுக கூட கைகோர்த்து ஆட்சியை நாங்கள் அமைக்க வேண்டுமாம், திமுக வெளியே இருந்து ஆதரவுகளை தருமாம், எதிர்க்கட்சியாக திமுக அல்லது தாவேகா செயல்படுமா. இது எம்ஜிஆர் அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம், ஜெயலலிதா அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்பதை நாங்கள் தெரிவித்து விட்டோம். ஆனால் எதையும் கேட்காமல் எடப்பாடி அவர் சொல்லியதை மட்டுமே அவர் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் உருவாகிவிட்டது என்றால் நிச்சயம் அதிமுகவின் அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகத்தான் செய்யும். நாங்கள் எடப்பாடியை எதிர்த்தது சரிதான். இன்றைக்கு திமுகவிற்கு ஆதரவாக எடப்பாடி பேசினாரோ அன்றைக்கே நாங்கள் அதிமுகவை எடப்பாடியிடம் கொடுத்து இன்னமும் தோல்வியடைய விடமாட்டோம் என்ற முடிவிற்கு வந்துவிட்டோம். எங்களுக்கு ஆதரவாகத்தான் நிர்வாகிகளும் செயல்படுகிறார்கள் என்று எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதால் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு வந்த நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.